ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சதகாவுடைய நன்மையை உனக்கு பெற்றுத்தரும். குடும்பத்துக்காக செலவு செய்வது சதக்காவுடைய நன்மை பெற்றுத்தரும். நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே தாய் தந்தை தொடக்கம், சகோதர சகோதரி தொடக்கம், மனைவி மக்கள் தொடக்கம், அண்டை வீடுகள் தொடக்கம், எம் மரணம் வரை எத்தனை பேருக்கு எத்தனை விதங்களில் செலவு செய்கிறோம். எல்லாவற்றிலும் மன தூய்மை இருக்குமென்றால் நாளை மீசானிலே அவை கதிக்கக்கூடிய நன்மைகளாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வழிமுறையாகும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நன்மை செய்தால் மாத்திரம் நன்மையை எங்களுக்கு எழுதுவதில்லை. பாவத்தை தவிர்ந்து கொண்டால் மாத்திரம், பாவத்தை தவிர்ந்து கொள்ளும் போதும் அதை தவிர்ந்து கொண்டதற்காக எங்களுக்கு நன்மையை தருகிறான் ரப்புல் ஆலமீன். அவனுடைய அன்பு, அவனுடைய விசாலமான கொடை எவ்வளவு மகத்தானது. ஒரு அடியான் ஒரு பாவத்தை அல்லாஹ்வுக்காக விடும்போது அதற்கு நன்மை எழுதுகிறான். இந்த உலகத்திலே அதை அவனுக்கு மிக பெரும் ஒரு உயர்ந்த ஒரு சாதனமாக ஆக்கி வைக்கின்றான். புகாரியுடைய ரிவாயத்திலே நாங்கள் அந்த குகைவாசிகளின் சரித்திரத்தை கேள்விப்பட்டிருப்போம். முன்னைய சமுதாயத்திலே 3 சகோதரர்கள் காட்டிலே பயணம் செய்தார்கள். கடும் காற்றும் மழையும் ஒரு குகையில் நுழைந்து கொண்டார்கள். காற்றின் வேகத்தால் குகையின் வாயிலை மிக பெரும் பாறாங்கல் உருண்டு வந்து அப்படியே அடைத்து கொள்கிறது. நீளமான ஹதீஸ், 3 பேரும் பிரார்த்திக்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள், வெளியேறுவதற்கு முடியவில்லை. 3 பேரும் முடிவெடுக்கிறார்கள், வாழ்வில் நாங்கள் செய்த நல்ல கருமங்களை அல்லாஹு தஆலாவிடத்திலே முன்வைத்து பிரார்த்திப்போம். அதில் ஒருத்தர் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்தது, பாவத்தை நான் தவிர்ந்து கொண்டேன். 2 பேர் தம் வாழ்நாளில் செய்த அமல்களை, நல்ல கர்மங்களை சொல்லி பிரார்த்தித்தார்கள். ஒருத்தர் தாய் தந்தையுடன் நான் என்னுடைய மனைவி மக்களை விட என் தாய் தந்தையை முற்படுத்தி அவர்களுக்கு உணவளித்தேன், யா அல்லாஹ் என்னை இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து பாதுகாத்து விடு என்று கேட்டார். இன்னொருத்தர் தன்னுடைய வேலையாளி, என்னிடத்திலே கூலி வேலை செய்த ஒருத்தருடைய சம்பளத்தை நான் வைத்து அதிலே ஒரு ஆடை வாங்கி, அவர் வருவதற்கு தாமதமானால் அது பல ஆடுகளாக பெருகி இறுதியிலே அவர் வந்தபோது அவருடைய சம்பளத்தில் வாங்கிய அந்த ஆட்டை, அதனுடன் இணைந்த அந்த ஆட்டு கூட்டத்தை, பண்ணையையே அவரிடத்திலே நான் ஒப்படைத்தேன். யா அல்லாஹ், இது நான் உனக்காக செய்தது, நீ என்னை இந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். 3வது நபர் கேட்டார், என்னுடைய சாச்சாவின் மகள், அவளை நான் ஆசைப்பட்டேன், அவளுக்கு நிர்பந்தம் வரும்போது பண உதவி செய்தேன், அவளால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத போது அவளை பாவத்திற்கு அழைத்து பாவம் செய்ய தயாரான போது அந்த பெண் என்னிடத்திலே, அல்லாஹ்வை பயந்து கொள் சகோதரனே என்று சொன்ன வார்த்தை என் உள்ளத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியது, தாக்கத்தை ஏற்படுத்தியது. யா அல்லாஹ், அந்த வார்த்தைக்காக நான் அந்த பாவத்தை தவிர்ந்து கொண்டேன், நீ என்னை இந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்து விடு என்று துஆ கேட்டார்கள். அந்த பாறாங்கல் முற்றாக விலகியது. அவர்கள் வெளியேறிய சரித்திரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. என்றால் நன்மைகள் செய்வதின் மூலமாக மாத்திரம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு நன்மை தருவதில்லை, அல்லாஹ்வுக்காக பாவத்தை தவிர்ந்து கொள்வதும் நன்மைதான் என்பதை எங்களுக்கு ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே, இன்றைய ஹுதுபாவின் தலைப்பாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை அஹ்ஸனு அமலா, எங்களுடைய செயல்களை மிக அழகான செயல்களாக ஆக்கி வாழும்படி அல்லாஹு தஆலா ஒரு சோதனையாக இந்த உலக வாழ்வை தந்திருக்கின்றான். அஹ்ஸனு அமலா, நாங்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே செய்யக்கூடிய அமல்களை மிக சிறந்த நல்ல அமல்களாக நாங்கள் செய்ய வேண்டும். நல்ல அமல் செய்யக்கூடிய மனிதருக்குத்தான் ரஜுலுன் சாலிஹ், சாலிஹான மனிதர் என்று அரபியிலே சொல்வார். ஒரு மோமினுடைய இலக்கு அவனுடைய ஈமானுக்கு அடுத்ததாக நான் ரஜுலுன் சாலிஹாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதும் ரஜுலுன் சாலிஹாகத்தான் மௌத்தாக வேண்டும். நாளை மறுமையிலும் ரஜுலுன் சாலிஹாக எழுப்பாட்டப்பட வேண்டும்.
ஒரு ரஜுலுன் சாலிஹுக்கு என்ன கூலியோ அந்த சொர்க்கத்தின் உயர்ந்த பீடத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கு, ஒரு வைராக்கியம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எனவே இன்றைய குத்துபாவிலே நான் எப்படி ரஜுலுன் சாலிஹாக ஆக வேண்டும், ஒரு சாலிஹான மனிதனாக ஆகினால் எனக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்கின்ற லாபங்கள் என்ன என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். முதலாவது, இந்த உலகத்திலே நான் ஒரு சாலிஹான மனிதனாக மாற வேண்டும் என்றால் சாலிஹான செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும். சாலிஹான செயல்களை அதிகம் செய்தால்தான் சாலிஹான மனிதனாக நான் மாற முடியும், சாலிஹீன்களுடைய பட்டியலிலே சேர முடியும், நல்லடியார்களுடைய பட்டியலிலே. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், முதலாவது ஒரு மூமினுடைய இலக்கு ஃபி மன்சிலத்தி சாலிஹீன், சாலிஹீன்களுடைய அந்தஸ்தை இந்த உலகத்திலே நான் அடைவது. ஒரு மூமின் ஒரு ஃபாஜிராக மரணிக்கலாம், ஒரு மூமின் ஒரு ஆசியாக மரணிக்கலாம், ஒரு மூமின் ஒரு பாவம் செஞ்ச நிலைமையில மௌத்தாகலாம். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்பார், ஆனால் பாவியாக மௌத்தாகுவார். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடவில்லை என்றால் அல்லாஹு தஆலா அவரை மன்னிப்பதற்கு நாடவில்லை என்றால் அவர் இந்த உலகத்திலே செய்த பாவத்திற்கு தண்டனையை வழங்கிவிட்டு அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவான். சஹீஹான ரிவாயத்திலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஆக கடைசியாக நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு ஆக கடைசியாக நரகத்திலிருந்து வெளியேறி சொர்க்கத்துக்கு செல்லும் மனிதரை பற்றிய அழகான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. இந்த உலகத்திலே ஆகவும் குறைந்த ஈமானுடைய தரத்திலே வாழ்ந்து ஆக கடைசியாக நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு மனிதருக்கு இந்த உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். சிந்தித்து பார்ப்போம். ஒரு மூமினாக அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தார், ஆனால் சாலிஹான் அமல்கள் பெரிதாக செய்யவில்லை. இவருக்கே இந்த உலகத்தை விட 10 மடங்கு பெரிய சுவர்க்கம் என்றால் நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்ற 4 உயர்ந்த கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, அவர்களுடைய சுவர்க்கம் எப்படி இருக்கும்? நான் அவர்களுடன் இருக்க வேண்டுமென்றால் நான் எப்படி என்னை ஒரு ரஜுலுன் சாலிஹாக ஆக்க முடியும்? என் வாழ்நாளில் அதிகமான சாலிஹான அமல்கள் அதிகரிக்கும் போது குர்ஆன் சொல்கிறது, فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. இந்த உலகத்திலே அப்படியானவர்கள் நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடன் இருப்பார்கள். எனவே ஒரு சாதாரண மூமினுக்கும் தன்னுடைய சாலிஹான அமல்களை அதிகம் செய்வதன் மூலம் நபிமார்களுடன் சொர்க்கத்தில் இருக்க முடியும் என்பதை குர்ஆன் சொல்கிறது, குர்ஆனுடைய வசனம். எனவே நான் முதலாவது சாலிஹான மனிதனாக ஆக வேண்டும் என்றால் அதிகம் சாலிஹான் அமல் செய்ய வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் லனுத்கிலன்னஹும் ஃபிஸ் ஸாலிஹீன். யார் இந்த உலகத்திலே ஈமான் கொண்டு அதிகமான சாலிஹான் அமல்களை செய்வார்களோ அவர்களை சாலிஹீன்களுடைய அந்தஸ்திலே நாங்கள் நுழைவிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே மூமின் சாலிஹ், ரஜுலுன் சாலிஹாக நாங்கள் முதலாவது அந்த பட்டியலிலே நாங்கள் மாற வேண்டும். அதற்கு அதிகமான நல்லமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த உலகத்திலே நாங்கள் மூமினாக இருக்கிறோம், சாலிஹாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே எல்லோருக்கும் விருப்பம் சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லோருக்கும் விருப்பம் இந்த உலகத்திலே நான் கௌரவமாக வாழ வேண்டும், மதிப்பு மரியாதையாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனிதனிடத்திலே அந்தஸ்துகள் இருந்தால், அதிகாரம் இருந்தால், பணம் இருந்தால், செல்வம் இருந்தால் அதனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தின் மதிப்பாக வாழ்வதற்குரிய ஒரு காரணியாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆனால் இறையச்சத்தை தான் அல்லாஹ்விடத்திலே மிக மதிப்புக்குரிய ஒன்றாக்கி வைத்திருக்கிறான். அக்ரமக்கும் இந்தல்லாஹ் அத்காக்கும். அல்லாஹ்விடத்திலே மிக மரியாதைக்குரியவர்கள் உங்களிலே அல்லாஹ்வை மிக அஞ்சக்கூடியவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அவரிடத்திலே பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் விடலாம். அவர் ஒரு அதிகாரம் உள்ளவராக இருக்கலாம், அந்தஸ்துள்ளவராக இருக்கலாம், அல்லது இல்லாதவராக இருக்கலாம். ஆனால் மிக இறையச்சமுள்ள ஒரு மோமினாக வாழும்போது
அவர் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மரியாதைக்குரியவராக பார்க்கப்படுவார். அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மரியாதைக்குரியவராக பார்க்கப்படுபவர் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களிடத்திலும் மரியாதைக்குரியவராக ஆக்கப்படுவார். யார் அல்லாஹ்வுடைய மலக்குமாரிடத்திலே மரியாதைக்குரியவராக மாற்றப்படுகிறாரோ அவர் இந்த உலகத்திலே யூதஉல் கபூலு ஃபில் அர்ல், அவருக்கு இந்த உலகத்திலே கபூலியத் அவருக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலாவுடைய நேசம் அன்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைப்பு விடுக்கிறான். யா ஜிப்ரீல், இன்ன மனிதரை நான் நேசித்து விட்டேன், முழு மலாயிக்காமாருக்கும் சொல்லுங்கள் இவரை நேசிக்கும்படி. பூமியில் உள்ளவர்களும் அவரை நேசிப்பார்கள். எனவே சகோதரர்களே, இந்த உலகத்திலே மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, இந்த உலகத்திலே மனமான வாழ்க்கை, நிம்மதியை அல்லாஹ் சாலிஹான அமலில் வைத்திருப்பதை குர்ஆனிலே சொல்கிறார். இன்று நாங்கள் மதிப்பை, மரியாதை எங்கு தேடுகிறோம்? சாலிஹான் அமல்களை விட்டு படிப்பில், பணத்தில், பட்டத்தில் நாங்கள் மரியாதையான வாழ்வை, உயர்வான வாழ்வை, நிம்மதியான வாழ்வையை தேடினால் அது கிடைக்காது. சகோதரர்களே, சாலிஹான அமல், ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தால் என்னிடத்திலே படிப்பு, பட்டம், செல்வம் பெறாவிட்டாலும் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் இந்த உலகத்தின் ஆட்சியும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உலகத்திலே உயர்வு கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் வ உன்ஸா வ ஹுவ முஃமினுன் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அதனுடைய தஃப்சீரை படித்து பார்த்தால் வல்லாஹி லனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, யார் மூமினான நிலைமையிலே நல்ல கர்மங்கள் செய்து சாலிஹான அமல்களை அதிகமாக செய்கின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாங்கள் நிச்சயமாக சத்தியமாக ஹயாத்தன் தய்யிபாவை, மனமான வாழ்வை கொடுப்போம் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்றான், உறுதிப்படுத்தி சொல்கிறான். இது ஒரு மனிதனுடைய பர்சனல் லைஃபில், ஒரு தனிப்பட்ட வாழ்வில் சாலிஹான அமல் கொண்டு வரக்கூடிய ஒரு மரியாதை, ஒரு கண்ணியம், அதனுடைய பெனிஃபிட். தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சாலிஹான அமல் செஞ்சா நான், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என் வாழ்க்கையில் நான் ஒரு சாலிஹான மனிதனாக மாறும்போது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, பணம் இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், நான் படித்தவனாக இருக்கட்டும் பாமரனாக இருக்கட்டும், நான் சுகமுள்ளவனாக இருக்கட்டும் ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கட்டும் நோயாளியாக இருக்கட்டும், இந்த உலகமே என்னை உறக்கட்டும், ஆனால் நான் ஒரு ரஜுலுன் சாலிஹாக வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்கிறான், ரப்புல் ஆலமீன் ஹயாத்தன் தய்யிபாவை சத்தியமாக நான் தருவேன். நிம்மதியான வாழ்வென்பது அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. நிம்மதியை பணத்தால் வாங்க முடியாது, நிம்மதியை அந்தஸ்துகளால், பட்டம் பதவிகளால் பெற முடியாது. இன்று எத்தனையோ கோடீஸ்வரர்கள், வளர்ச்சி அடைந்த நாடுகளை பாருங்கள், ஜப்பானை பாருங்கள், இன்று தொழில்நுட்பத்திலே அவர்கள் உயர்ந்து காணப்பட்டாலும், செல்வம் அவர்களுடைய கையிலே நிரம்பி வழிந்தாலும், அதிகமான தற்கொலை செய்கின்ற நாடுகளிலே, சூசைட் பண்ணுகின்ற நாடுகளிலே ஜப்பான் காணப்படுகிறது. அவர்களுடைய பொருளாதார வளத்தை, பணத்தை சம்பாதிப்பதை அவர்கள் கடவுளாக பார்க்கிறார்கள். அதிலே அவர்களுடைய கையிலே எவ்வளவு இருந்தாலும் அவர்களுடைய சம்பாத்தியங்கள் அவர்களுக்கு தோல்வி அளிக்கும் போது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள். சகோதரர்களே, ஆனால் ஒரு மோமினை பாருங்கள், அவனிடத்திலே உடுப்பதற்கு எதுவும் இல்லை, உண்ணுவதற்கு எதுவும் இல்லை, அவன் நிராசையற்ற நிலைமையிலும் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு அவன் முடிவெடுப்பதற்கு அரிது. அல்லாஹ் என் தேவையை நிறைவேற்றுவான் என்ற அவனுடைய ஈமான் அது சிறிதளவேனும் அவனுடைய உள்ளத்திலே அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் ஈமான் ஒரு மோமினுக்கு கொடுக்கிற பண்பு. எனவே சகோதரர்களே, நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் சாலிஹான அமலிலே வைத்திருக்கின்றான், சாலிஹான அமலிலே வைத்திருக்கின்றான். அங்கே மேற்கத்தைய நாடுகளிலே ஆணும் சம்பாதிக்க வேண்டும், பெண்ணும் சம்பாதிக்க வேண்டும், கணவனும் சம்பாதிக்க வேண்டும், மனைவியும் சம்பாதிக்க வேண்டும். இவர்கள் இருவரும் ஒரு குடும்ப வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்ன செய்வார்களோ, ஒரு ஹோட்டலை புக் பண்ணி, ஒரு ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணி, மாசத்தில் ஒரு தடவை, வாரத்தில் ஒரு தடவை கணவன் மனைவி 2 பேரும் சந்தித்துக் கொள்வார்கள். அதுதான் அவர்களுடைய குடும்ப வாழ்வு. மாசத்தில் ஒரு தடவை அவர்களுக்கு தேவைகள் வரும்போது சந்தித்துக் கொள்வார்கள். அவர் ஒரு தொழில் புரிவார், கணவன் ஒரு தொழில் புரிவார், மனைவி ஒரு தொழில் புரிவார். சந்தோஷமான குடும்ப வாழ்வில்லை. உலகத்தின் பொருளாதாரத்தை, அழிந்து போகக்கூடிய பணத்தை ஈட்டுவதிலே அவர்களுடைய நேரங்களை செலவழிக்கிறார்கள். அவர்களுடைய கையிலே எல்லாமே இருக்கிறது, ஆனால் நிம்மதியற்று வாழ்கிறார்கள் என்று சில விடயங்களை சொல்லத்தான் வேண்டும். என்று எங்களுடைய வாழ்க்கைக்கு பெண்ணுடைய துணை தேவையில்லை, அது எங்களுடைய டைம் வேஸ்ட். ஒரு மனைவியை திருமணம் முடித்து அவருக்காக வாழ்வதென்பது அது நேரத்தை வீணாக்குவதென்று இன்று எத்தனையோ மேற்கத்தைய நாடுகளிலே
பொம்மைகளை தயாரித்து தன்னுடைய ஆசாபாசங்களை வெறும் ஜடத்துடன் பூர்த்தி செய்துவிட்டு தன்னுடைய உலக வாழ்விலே மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மனைவியை தனக்கு துணையாக ஆக்கி அவள் மூலம் பல பிள்ளைகளை பெற்று இந்த உலகத்திலே நான் அப்படியான ஒரு குடும்ப சுமையை, ஒரு எக்கனாமிக்கல் ஒரு பிரபலத்தை, நான் ஒரு பிரச்சனையை என்னுடைய தலைக்கு மேலே நான் சுமந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பொம்மைகளுடன், டாய்ஸ்களுடன் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்று எத்தனையோ நாடுகளிலே வந்திருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சகோதரர்களே, இவை எல்லாவற்றையும் விட மேலாக இஸ்லாம் மார்க்கம் ஒரு மூமீனுக்கு குடும்ப வாழ்வில் நிம்மதியை வைத்திருக்கிறது. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்கள் மூலம் கண்குளிர்ச்சியை தருவாயாக என்று நல்லவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். மனைவி மக்கள் மூலம் கண்குளிர்ச்சியை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஒரு சிறந்த, ஒரு நல்ல சாலிஹான மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு இமாமாக, வழிகாட்டியாக வாழ வேண்டும் என்பது நல்லவர்களுடைய பிரார்த்தனையாக இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சாலிஹான அமல்களை நாங்கள் அதிகம் செய்வதன் மூலமாகத்தான் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும். இரண்டாவது, சமூகத்தில் எங்களுக்கு உயர்வு இருப்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு. இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா எப்படி ஆரம்பிச்சிருக்கிறார் என்று பாருங்க. வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு. அல்லாஹ் ஈமான் கொண்ட மூமின்களுக்கு சாலிஹான் அமல்களை செய்வதற்கு வாக்குறுதி அளிக்கிறான். அல்லாஹ்வோட வாக்குறுதி எவ்வளவு ஸ்ட்ராங்கானது. பாங்கு துவா ஓதிட்டு கடைசியா என்ன சொல்றோம்? இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். யா அல்லாஹ், நிச்சயமாக நீ வாக்குறுதி மாறாதவன். அல்லாஹ்வோட வாக்குறுதி பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத். உங்களிலே யார் ஈமான் கொண்டு நல்ல கர்மங்களை செய்வார்களோ, லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்ல் கமஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிக்கும். இந்த பூமியின் ஆட்சி, அதிகாரத்தை, உயர்வை உங்களுக்கு தருவோம். நீங்க தான் இந்த பூமி ஆளக்கூடியவர்கள். இந்த சாலிஹான அமல்கள் மூலம் சஹாபாக்கள் இந்த உலகத்தை ஆண்டு காட்டவில்லையா? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உலக அடிப்படையில் என்ன டிப்ளமா முடித்தார்கள், என்ன PhD செய்தார்கள், எத்தனை லாங்குவேஜில் பேசினார்கள். ஆனால் சாலிஹான அமல் அவரிடத்தில் இருந்ததில்லையா? ஈமான் உயர்ந்த தரத்தில் இருக்கவில்லையா? சகோதரர்களே, சஹாயத்து சஹாபாவின் ஒரு சரித்திரத்தை சொல்கிறேன். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தின் மிகப்பெரிய ஜனாதிபதியாக, மிக பெரும் நிலப்பரப்பை ஆண்டவராக இருந்தாலும் வெரி சிம்பிளாக வாழ்ந்தார்கள். மரத்துக்கு கீழே கல்லிலே தலையை வைத்து உறங்குவார்கள். ஒரு நாள் ஒரு பயணத்தின் போது ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. தன்னுடைய செருப்பை எடுத்து தன்னுடைய கக்கத்துக்குள்ளே வைத்து கொண்டு ஒரு பாமர மனிதனை போல நடந்தார்கள். கூட சென்ற சஹாபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஒரு சிறப்பு சஹாபி, சாஹிபு சிர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசிய தோழர் என்ற ஒரு இந்த உலகத்திலே பிற்காலத்திலே நடக்க வேண்டிய ரகசியமான விடயங்களை அவருக்கு மறைமுகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். அப்பொழுது சிறப்பு பொருந்திய சஹாபி சொன்னார், அமீருல் மோமினீன் ஹஸரத் உமரே, நீங்க இப்படி ஒரு உங்களோட ஸ்லீப்பரை, உங்களோட செருப்பை உங்களோட கக்கத்துக்குள்ளே வச்சு கொண்டு வர்றது அவ்வளவு நாகரிகம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஒரு நாகரிகமான முறையில் வந்தால் நல்லமே என்று கருத்து சொல்லும்போது சொன்னார்கள், ஹுதைஃபா, அல்லாஹு தஆலா நாங்கள் இழிவுபட்டவராக, குன்னா அதல்ல கௌமின், நாங்கள் இந்த உலகத்தில் ஜாஹிலியத்தில் வாழ்ந்தோம். நாங்கள் பெத்த குழந்தை எங்கட கையால் புதைத்தோம். மார்க்கம் தெரியாமல் ஜாஹில்களாக இருந்தோம். இழிவுபட்ட சமுதாயமாக இருந்தோம். கத் அஅஸ்ஸனல்லாஹு லா பில் இஸ்லாம். அல்லாஹ் எங்களை இஸ்லாத்தை தந்து கண்ணியப்படுத்தினான். ஃபமன் தலபல் இஸ்ஸ பிகைரி மா அஸ்ஸஹுல்லாஹ். அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இஸ்லாத்தை விட்டு வேறு விதத்தில் யார் கண்ணியத்தை தேடுவாரோ ஃபகத் அதல்லஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை இழிவுபடுத்தி விடுவான். நான் சிம்பிளா வாழ்றேன், நான் அவருக்காக இவருக்காக அப்படி உடுக்கணும் இப்படி உடுக்கணும், நான் ஜனாதிபதி என்கிற தல மாளிகையில் வாழணும் என்ற ஒரு சிஸ்டம், ஒரு இஷ்டம் எல்லாம் என்னிடத்தில் இல்லை. கடைசியாக சொன்னார்கள், நீங்கள் சாஹிபு சிர்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விசேட நண்பராக இருக்கிறீர்கள், இரகசிய தோழராக இருக்கிறீர்கள். இல்லை என்றால் உங்களுடைய கேள்விக்கு பதிலாக உங்களை நான் அடித்திருப்பேன் என்றார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. யார் ஹஸரத் உமர்? வெரி சிம்பிளா வாழ்ந்தான். எத்தனை ஆட்சி, எத்தனை ஹிலாஃபா, அவர்களுக்கு கீழே எத்தனை சஹாபாக்கள். வெறும் மண் தரையிலே படுத்துறங்கிய ஹஸரத் உமருடைய பேரை கேட்டால் சாம்ராஜ்யங்கள் நடுங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கையிலே பலத்தை கொடுத்தது. அவருடைய படிப்பு, பட்டம் எல்லாத்தையும் விட மேலாக அவருடைய ஈமான், இறையச்சம் என்பது சந்தேகமில்லாத உண்மை. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த ஹுலஃபாக்களுடைய ஆட்சியாளர்களுடைய சரித்திரங்களை படித்து பாருங்கள் சகோதரர்களே. எங்களுடைய சந்ததிகளுடைய உயர்வு, கண்ணியம் அல்லாஹு தஆலா பணத்திலே, படிப்பிலே, செல்வத்திலே வைக்கவில்லை என்று நாம் இரவிலே உலாவி விட்டு ஃபஜ்ரிலே உறங்கக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டோம். அதன் விளைவாக ஈமானிய பலம் குறைந்தவர்களாக மாறிவிட்டோம். சாலிஹான அமல்கள் குன்றிவிட்டது. ஃபஜ்ர் தொழுகைதான் எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம். ஏனைய அந்த நாளின் மீதி நேரங்களை எப்படி நான் கழிப்பேன் என்பதுடைய அடிப்படை அஸ்திவாரம் ஃபஜ்ர் தொழுகை இல்லை என்றால் ஷைத்தானுடைய கொடி. புகாரியுடைய ஹதீஸ், ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். ஹபீஸ நஃப்ஸ், அசுத்தமான உள்ளத்துடன் அன்றைய நாளை கழிப்பார். கஸ்லான், சோம்பேறியாக கழிப்பார். அவர் எவ்வளவு பெரிய பாடி பில்டராக இருந்தாலும், எத்தனை நேரம் அவர் காலையிலே உடற்பயிற்சி செய்தாலும், அவர் எவ்வளவு ஆரோக்கியம் பார்த்து உண்டாலும், ஃபஜ்ர் தொழுகையிலே இல்லை என்றால் புகாரியை படித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் சோம்பேறியாக, அவர் மனசில் நிம்மதி இல்லாதவராக, அசுத்தமான உள்ளவராகத்தான் அன்றைய நாளை கழிப்பார். இன்று எங்களுடைய சாலிஹான ஒரு நாளுடைய நல்லமலை திட்டமிடுகின்ற, முடிவு செய்கின்ற வணக்கம்தான் ஃபஜ்ருடைய தொழுகை. இன்று எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை பாருங்கள். இரவிலே உலாவல், குடும்பமாக, மனைவி மக்களாக, திருமண தம்பதிகள், புது தம்பதிகள் சிறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஜாம நேரங்களிலே, நள்ளிரவுகளிலே உலாவக்கூடிய ஒரு நிலை பரவலாக காணப்படுகிறது. காலையிலே 10 மணி வரை உறங்குகிறார்கள். சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாலிஹான அமலுள்ள ஒரு சமூகமாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்பக்கூடிய சமுதாயமாக நாங்கள் மாற வேண்டும். தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்வுடைய அர்ஷை எங்களுடைய பிரார்த்தனைகள் தட்ட வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்வின் உயர்வை எங்களுக்கு பெற்றுத்தரும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே நாங்கள் தலை சிறந்த சமுதாயமாக, உயர்வுள்ள சமுதாயமாக, கௌரவமான சமுதாயமாக வாழ வேண்டும் என்றால் ஈமான், சாலிஹான் அமல் எங்களுக்கு அவசியம் என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். அடுத்ததாக, இந்த உலகத்திலே நாங்கள் பல நல்ல கர்மங்களை செய்கிறோம். ஒரு மனிதன் மௌத்தாகும் போது அவனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஏக்கம், நான் எத்தனை தொழுகையை தொழுதிருக்கிறேன், எத்தனை நோன்பு பிடிச்சிருக்கிறேன், எத்தனை ஹஜ் உம்ரா செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு அமல்களை செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் இவை எல்லாவற்றையும் பொருந்தி எனக்கு நன்மை தர வேண்டும் என்ற ஒரு ஏக்கமும், உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே செய்த பாவங்களை நினைத்து ஒரு பயமும் ஒரு மனிதனுடைய கடைசி இயலாமை காலத்திலே வருவது இயல்பு. சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான், யார் சாலிஹான அமல் செய்து மூமினாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் மனமான வாழ்க்கையை கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே சொல்கிறான், வல நஜிஸி அன்னஹும் அஜ்ரஹும் பி அஹ்ஸனி மா கானூ யஅமலூன். உலகத்தில் அவர்கள் செய்வதற்கு சமனான கூலியை நாங்கள் கொடுக்க மாட்டோம், அவர்கள் செய்ததை விட நல்ல கூலியை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம். அல்லாஹு தஆலா நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைக்கும் 10 மடங்கு நன்மையை வைத்திருக்கின்றான். நாளை மறுமையிலே நாங்கள் செய்ததை விட அதிகமான கூலியை எங்களுக்கு தருவான், நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான கூலியை எங்களுக்கு தருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே வாக்குறுதி அளித்திருக்கின்றான். அடுத்ததாக, இந்த உலகத்திலே ஒரு சாலிஹான மனிதனாக, ஒரு ரஜுலுன் சாலிஹாக நான் சிரமப்பட்டு முயற்சி செய்து என்னுடைய ஆசாபாசங்களை அடக்கி என் நஃப்ஸை கட்டுப்படுத்தி நான் வாழ்ந்து விட்டேன் என்றால் எனக்கு 2 விதமான சந்தர்ப்பத்திலே பஷாரத் இருக்கிறது. ஒன்று, என்னுடைய மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே பஷாரத் இருக்கிறது, குர்ஆன் சொல்கிறது. 2, சொர்க்கத்திலே பஷாரத் இருக்கிறது.
சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், وَمَن يَأْتِهِ مُؤْمِنًا قَدْ عَمِلَ الصَّالِحَاتِ فَأُولَئِكَ لَهُمُ الدَّرَجَاتُ الْعُلَى. அதேபோல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ, யார் ஈமானோட சாலிஹான் அமல் செய்தார்களோ, தூபாலஹும், அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். தூபாலஹும் வ ஹுஸ்னு மஆப். ஹுஸ்னு மஆப் என்றால் ஹுஸ்னுல் ஆகிபா, சிறந்த முடிவு அவர்களுக்கு இருக்கிறது, அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். எனவே இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் சிறந்த ஒரு முடிவை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா சொல்வது, ஈமான் சாலிஹான் அமலை நீங்கள் அதிகப்படுத்தினால் உங்களுக்கு நன்மாராயமும் இருக்கிறது, சிறந்த முடிவும் இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது எப்படி என்ன நடக்கும் என்பதை குர்ஆன்ல சொல்கிறான். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குவார்கள். ஒரு மலக்கல்ல, ரெண்டு மலக்கல்ல, மலாயிகாமார்கள் இறங்குவார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, கவலைப்படாதங்கோ, நீங்க பயப்படாதங்கோ, நன்மாராயம் ஆறுதல் கூறுவார்கள். வ அப்ஷிரு, இதைத்தான் நான் சொன்னேன். ஒரு சாலிஹான மனிதனுடைய, ஒரு ரஜுலுன் சாலிஹ் மரணிக்கும் போது மலாயிகமார்கள் இறங்கி இவருக்கு சொல்வார்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கோங்க, கவலைப்படாதங்கோ, பயப்படாதங்கோ, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளும், சுவர்க்கம் காட்டப்படும். அல்லதி குந்தும் துஅதூன், எப்படியான சொர்க்கம்? இந்த உலகத்தில் நல்ல சாலிஹான அமலை நீங்கள் செய்யும் போது, ரஜுலுன் சாலிஹாக வாழ்ந்தீர்களே, அதற்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்குறுதி தந்தானே, அந்த சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்க. நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா, உலகத்திலும் மறுமையிலும் நாங்கள் தான் உங்களுக்கு உதவியாளர்கள். எப்படி ஆறுதல்? இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஒரு மோமினால பேச முடியாது, தொண்டையிலே அவருடைய ரூஹ் கர்கராவுடைய நிலைமையில் இருக்கும். கடைசி தொண்டை குழிய வரும்போது எல்லோரும் எம்மை சூழ இருப்பார்கள். எம் உள்ளத்தின் குமரல்களை என்னுடைய தாயிடத்திலோ, தகப்பனிடத்திலோ, மனைவியிடத்திலோ, பிள்ளைகளிடத்திலோ எனக்கு என்ன நடக்கிறது என்பதை சொல்ல முடியாத நிலையில மலாய்க்காமார்கள் வந்து, நாங்கள் தான் இந்த உலகத்திலும் நீங்கள் செல்லவிருக்கின்ற ஆகிரத்துக்கும் உதவியாளர்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று சுவர்க்கத்தை காட்டி நன்மாராயம் சொன்னால் இது ஒரு மூமினுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலாக இருக்கும். அப்போ நான் ரஜுலுன் சாலிஹாக வாழ்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் இன்றைய தினத்தில் சிந்திக்க வேண்டும். அத்துடன் முடிக்க மாட்டார்கள், சொல்வார்கள், வஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லிட்டு சொல்வார்கள். அந்த சொர்க்கம் எப்படி என்று தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல வசனங்களில் சொல்கிறான் சொர்க்கத்தை பற்றி. ஜும்மா அவசரமாக ஏலவெல் பரீட்சை காரணமாக முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சொர்க்கத்தை பற்றி படிங்க, ஆயிரக்கணக்கான வசனங்கள் வருகிறது. சொர்க்கத்துடைய ஆடை, சொர்க்கத்துடைய ஆபரணம், சொர்க்கத்துடைய தண்ணீர், சொர்க்கத்துடைய நிலம், சொர்க்கத்துடைய மாளிகை, அந்த மாளிகை கட்டப்பட்ட கற்கள், லபினத்துன் மின் ஃபில்லா வ லபினத்துன் மின் ஸஹப், ஒரு கல் தங்கம் என்றால் அடுத்த கல் வெள்ளி. அந்த கற்களை இணைத்து கட்ட வேண்டிய சீமன் அது கஸ்தூரியாக கட்டப்பட்டிருக்கும். சொர்க்கத்துடைய தண்ணீர், சொர்க்கத்துடைய ஆறுகள், சொர்க்கத்துடைய மரங்கள், அதன் கிளைகள், சொர்க்கத்தின் கட்டிடங்கள், சொர்க்கத்துடைய கட்டில்கள், சொர்க்கத்துடைய அரியணைகள், கதிரைகள், மெத்தைகள். அல்லாஹ் குர்ஆனிலே அடுக்கிக் கொண்டு சொல்கிறான், படிக்க வேண்டும். சக்கராத்தில் இதை எல்லாத்தையும் விரிவுபடுத்தாம மலக்குமார்கள் செல்வாங்க, வஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்கள் சொர்க்கத்துக்கு போறீங்கானே, ஒரு ரஜுலுன் சாலிஹுக்கு, சாலிஹான மனிதருக்கு கிடைக்கிற ஒரு நன்மாராயம் இப்படி தான் இருக்கும். சொர்க்கத்துக்கு போறீங்க, அந்த சொர்க்கத்தில் மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்க விரும்புகிற ஆசைப்படுகிற எல்லாமே இருக்கிறது. இதை விட ஒரு வார்த்தை வேணுமா? நீங்க விரும்புகிற எல்லாமே இருக்கிறது. உலகத்தில் நாங்கள் விரும்புகிற எல்லாத்தையும் அடைஞ்சு கொண்டோமா?
நாங்கள் விரும்புகிற எல்லாத்தையும் சாப்பிட்டோமா? நாங்கள் விரும்புகிற எல்லாத்தையும் அனுபவிச்சோமா? இல்லை. அல்லாஹுக்காக பொறுத்து கொண்டோம், ஹராம் ஹலால பேடினோம், ஆசா பாசங்களை அடக்கினோம். சக்கராத்துல சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த உலகத்திலேயே எங்களோட உடல் இருக்கும் போது எங்களுக்கு சொர்க்கம் காட்டப்படும், அதில் வாக்குறுதி தரப்படும், நீங்க ஆசைப்படுகிற எல்லாமே அதிலே இருக்கிறது. அத்துடன் முடிக்கவில்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்க ஆசைப்படுறது இல்லை என்றால் நீங்கள் கேட்பதும் அங்கு கொடுக்கப்படும், நீங்க கேட்கிறதையும் அல்லாஹ் தருவான் உங்களுக்கு. சகோதரர்களே, இதுதான் ஒரு சாலிஹான மனிதனுக்கு கடைசி நேரத்தில் கிடைக்கிற, அந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கிடைக்கிற ஒரு நன்மாராயம். சாலிஹான மனிதனுக்கு தான் இந்த நன்மாராயம் குர்ஆன் சொல்கிறது. நாளை மறுமையில் சொர்க்கத்தின் பல படித்தரங்கள் இருக்கிறது. சொர்க்கம் உயர உயர அதனுடைய இன்பங்கள் அதிகரிக்கும். நரகம் ஆழமாக ஆழமாக அதனுடைய தண்டனை அதிகரிக்கும். சொர்க்கத்தை அல்லாஹ் தரஜாத்துகளை கொண்டு உயர்த்தி இருக்கிறான், நரகத்தை தர்காத்துகளை கொண்டு தாழ்த்தி இருக்கிறான். முனாஃபிக்குகள் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சொர்க்கத்தில் தரஜாக்கள் இருக்கிறது. தரஜாக்கள் நான் சொன்னனே, ஆக கடைசி அந்தஸ்து தான் இந்த உலகத்தை விட 10 மடங்கு நன்மை. அவர் நரகத்தில் இருந்து கடைசியாக வெளியான மனிதர். உயர்தரமான சொர்க்கம் யாருக்கு தெரியுமா? ஆக டாப் ஃபெசிலிட்டிஸ், உயர்ந்த இன்பங்கள் இருக்கக்கூடிய சொர்க்கம் நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். இவங்களோட அந்தஸ்து தான் உயர்ந்த அந்தஸ்து. நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ஓமை யத்திஹி முஃமினன், யார் எங்களிடத்திலே மூமினாக வருகிறார்களோ, சும்மா வரக்கூடாது, கது அமில சாலிஹாத், சாலிஹான் அமல்களை செஞ்சு மூமினாக சந்திக்கணும். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மூமினாக பாவத்தை செஞ்சிட்டும் போகலும், கது அமில சாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்த நிலையில் யார் எங்களை மூமினாக சந்திக்கிறார்களோ, ஃபஉலாயிக லஹுமுத் தரஜாத்துல் உலா, அவர்களுக்கு தரஜாத்துல் உலாவை நான் சொர்க்கத்தில் வச்சிருக்கிறேன், உயர்ந்த பீடங்களை. அந்த உயர்ந்த பீடம் தான் என்னவென்று தெரியுமா? இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமை யுத்இல்லாஹ வர் ரசூல், சாலிஹான் அமலண்டா என்ன? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இந்த உலகத்திலே நாங்கள் வழிபட்டு வாழ்வது. وَمَنْ يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. அல்லாஹ்வுக்கு வழிபட்டு ரசூலுக்கு வழிபட்டு சாலிஹான் அமல் புரிந்தவர்கள் இந்த 4 கூட்டத்தாருடன் இருப்பார்கள். மஅல்லதீன, மஅயா, அரபியிலே மஅயா என்றால் உடன் இருப்பார்கள், தூரத்தில் இருக்க மாட்டாங்க, உடன் இருப்பார்கள். ருஃப்கா, அவர்களுடன் தோழமையில் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான் அடுத்த வசனத்தில், வஹசுன உலாயிக ரஃபீகா, சொர்க்கத்தில் தோழர்களாக இருப்பதற்கு இவர்கள்தான் மிக சிறந்தவர்கள். சொர்க்கத்தில் நாங்கள் ஆக அடித்தளத்திலும் இருக்கலாம், சாதாரண சொர்க்கத்திலும் இருக்கலாம். என்ன ஹோட்டல்கள் இன்றைக்கு நார்மல் ஹோட்டல் இருக்குது, ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார். 5 ஸ்டார் ஹோட்டல் என்றால் அதனுடைய சிஸ்டங்கள், அதனுடைய இன்பங்கள், அதனுடைய ஃபெசிலிட்டிஸ், அதனுடைய ஃபுட் வகைகள், அதனுடைய ரூம்ஸுகள், பெட்டுகள், அதனுடைய எல்லாமே உயர்வாக இருக்கும். அது மாதிரி தான் சொர்க்கத்திலும் உயர்ந்த பீடங்கள், தரஜாத்துகள் இருக்கிறது. அந்த நபிமார்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள் இந்த 4 கூட்டத்தோடையும் இருப்பாங்க. இவங்களோட இருப்பவர்கள் தான் சிறந்த தோழமை கொண்டவர்கள் என்று குர்ஆன் சொல்லிவிட்டு, இது எல்லாருக்கும் கிடைக்காது. தாலிகல் ஃபதுலு மினல்லாஹ், இது அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய விசாலமான ஃபதுலை, கொடையை, அருளை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் இந்த 4 கூட்டத்துடன் சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியம் கிடைக்கும் என்று குர்ஆனில் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறார். எனவே சகோதரர்களே, இன்றைய குத்துபாவில்
நான் நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம், என்னுடைய சோலிகள் வேலைகள் எப்படி இருந்தாலும், இந்த உலகத்திலே நான் என்ன பராக்கில் இருந்தாலும், நான் ரஜுலுன் சாலிஹ் சாலிஹீன்களுடைய தரஜாவிலே நான் நுழைய வேண்டும். அதற்கு அதிகமான நல்லமல்கள் செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய இந்த உலக வாழ்விலும் உயர்வு, நாளை மறுமையிலும் நாளை ஆகிரத்திலும் சக்கராத்துடைய நேரத்திலும் எனக்கு உயர்ந்த வெற்றியை தரும் என்பதை நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய வாழ்வின் திசையை திருப்பி நாங்கள் நல்லமல் புரிய வேண்டும். நல்லமல் புரிய அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். அதனுடைய முயற்சி தான் என்னவென்றால் அதிகமான பிரார்த்தனை, அதற்காக ஆசை, முயற்சி, நல்லமல்களுடைய பிரதிபலன்களை, சொர்க்கத்துடைய நிலைகளை பற்றி அதிகம் தேடுவது. குர்ஆன் எங்களுக்கு அதிகமான பிரார்த்தனைகளை படித்து தருகிறது. ஒன்று, எங்களுடைய பெற்றோர்களுக்கு கேட்க வேண்டும். அடுத்தது எங்களுக்கு கேட்க வேண்டும். அடுத்தது எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எங்களுடைய துர்ரியா சந்ததிகளுக்கு கேட்க வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துஆ கேட்டிருக்காங்க நல்லமல்களை அதிகம் செய்கிறதுக்கு. அல்லாஹும்ம வஃபிக்னா லிமா துஹிப்பு வ தர்லா. யா அல்லாஹ், நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய விரும்பக்கூடிய அமல்களிலே அதிகம் செய்வதற்கு எனக்கு தௌஃபீக் செய்வாயாக. வஜஅல் ஆখিরাতனா கைரன் மினல் ஊலா. இந்த உலகத்தை விட என்னுடைய ஆகிரத்தை சிறப்பாக்குவாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா. அந்த துஆவை கேளுங்க. இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் உயர்வை தரும். அல்லாஹும்ம ஹப்பிபி இலைனல் ஈமான் வ ஸய்யின்ஹு ஃபீ குலூபினா. ஈமானை எனக்கு ஈமானிலே விருப்பத்தையும் அதை என் உள்ளத்தின் அலங்காரமாகவும் ஆக்குவாயாக. பாவத்திலே வெறுப்பை தருவாயாக என்ற பிரார்த்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எங்களுக்கு படித்து தருகிறது. ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. இந்த தீன் துன்யாவுடைய இஸ்லாஹை அல்லாஹும்ம அஸ்லிஹ் லனா தீனனா அல்லதி இஸ்மத்து அம்ரினா வ அஸ்லிஹ் லனா துன்யானா அல்லதி ஃபிஹா மஆஷுனா. இப்படி இந்த உலகத்தில் நான் ஒரு ரஜுலுன் சாலிஹாக நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் தான் நாங்கள் உதவி தேட வேண்டும். அதற்கான அதிகமான பிரார்த்தனைகள் இருக்கிறது. நாங்கள் அதை விருப்பத்துடன் ஆசையுடன் நாளை மறுமையிலே நான் ரஜுலுன் சாலிஹாக வாழும்போது எனக்கு என்ன கிடைக்கும் என்ற நான் சொன்ன சிறிய வசனங்களுடன் இன்னும் ஏராளமான வாக்குறுதிகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் நாங்கள் படிப்போம், ஆர்வப்படுவோம், ஆசைப்படுவோம். அந்த ஆர்வத்திலே அமல்களை செய்வோம். எங்களுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு விருப்பத்துடன் எங்களுடைய பிரார்த்தனைகளும் எங்களுடைய முயற்சிகளும் அமையும் போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் எங்களை வந்தடையும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா சாலிஹான மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சாலிஹான மனிதனாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாளை மறுமையிலே நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களுடன் யா அல்லாஹ் சொர்க்கத்திலே வீட்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கும் எம் மூதாதையர்களுக்கும் எம் சந்ததிகளுக்கும் நீ அளிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்மை பெற்று வளர்த்த பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இருளை நீக்குவாயாக. ஈமானை கொண்டு சாலிஹான அமல்களை கொண்டு எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய உடலையும் வெளிச்சமாக்குவாயாக. யா அல்லாஹ், நல்ல வழிகளிலே யா அல்லாஹ் இந்த உலகத்திலே நாங்கள் சென்று எங்களுடைய நஃப்ஸை அடக்கி நீ விரும்பக்கூடிய செயல்களை அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அலி